விஜய் வந்து மனசுக்குள்ளேயே காவேரி வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பா, ஒருவேளை சீலை கட்டியிருப்பாளோ, சரி நம்மளும் வேஷ்டியும் சட்டையும் போட்டுக்கலாம், அவளுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம்னா சூப்பரா இருக்கும்ல ஜோடி பொருத்தம். அந்த டைம்ல தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், என்னப்பா விஜய் நீட்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கிற, நீ இந்த வீட்டுல தான் குடியிருக்கிறியா, உனக்கு என்னப்பா தலையெழுத்தா நீங்க வந்து தனியா குடியிருக்கணும்னு சொல்லிட்டு, எங்க தாத்தா நான் தனியா இருக்கிறேன், நான் வந்து ஜாலியா காவேரி கூட குடியிருக்கிறேன் பாருங்க, அதுவும் பக்கத்துலயே இருக்கிறா பாருங்க அப்படின்னு சொன்னதும் தாத்தா இருந்துகிட்டு, நீ எல்லாம் எங்க சொல்றத கேட்க போற, சரி சரி விஜய், நான் வந்து காவேரி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, நானும் போயிட்டு காவேரியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாரதா இருந்துகிட்டு, வாங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. காவேரி வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து தாத்தாக்கும் பாட்டிக்கும் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல சாரதாவோட சொந்தக்காரங்க வந்து காவேரியை பார்த்துட்டு, என்ன உன்னோட புருஷன் என்ன வரலையா, ஆளவே காணோம், இதை கேட்டதும் எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆயிடுது. காவேரி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ நம்ம என்ன சொல்ல போறோமே தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது சாரதா இருந்துகிட்டு, தோ இங்கதான் ஒரு வேலையா பக்கத்துல போயிருக்காங்க, வந்துருவாங்க. விஜய் வந்து அந்த ஆபீசருக்கு போன் பண்ணிட்டு, எல்லாரும் கிளம்பிட்டீங்களா, இன்னி கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, நான் சொல்றது எல்லாத்தையுமே ஒரு தட்டுல வச்சு எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜய் கீழே வந்ததுக்கு அப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்துட்டு, என்னப்பா விஜய் மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு, தாய் மாமன் மாமி, தாய் மாமன் அந்த முறையில நான் கிளம்பி வந்திருக்கேன் அப்படின்றாங்க. விஜய் எடுத்துட்டு வந்த சீர்வரிசை சாரதா ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. நேத்து கமெண்ட் பண்ண சந்திரா அவர்களுக்கு மிக்க நன்றி.